கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே வந்து எப்படா இந்த ட்ரெஸ்ஸு கழட்டுவோம், கழட்டிட்டு நைட்டியை போடுவோம். நைட்டி வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப் ஜோனாகவே ஆயிடுச்சு. அதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட்டி போடுறது பிடிக்கல. ஸோ அந்த டைமில் வந்து நான் காட்டன் சுடிதார்ஸ் தான் வந்து வீட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதே வந்து பழகிடுச்சு. அந்த பழகுற நேரத்தில் ஃபர்ஸ்ட் பேபி நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அந்த டைம்லேயும் வந்து மற்ற ட்ரெஸ்லாம் போட முடியாது இல்லையா? ஸோ திரும்பவும் நைட்டிக்கே போனேன். அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபீடிங் எல்லாம் முடிச்சு 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி கோஆட் செட்ஸ் அண்ட் நைட் சூட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் வீட்டில் இருக்கும்போது. ஸோ அதுவே வந்து 6 இயர்ஸ் வந்து கண்டினியூவாக நான் யூஸ் பண்ணி ஸோ அது வந்து என்னுடைய சேஃப் ஜோனாக மாறிடுச்சு. ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ செகண்ட் பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் வயிறு பெருசானதுக்கப்புறம் மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நைட்டி தான் போட்டாகணுமா அப்படின்ட்டு நைட்டி வாங்கி போட்டேன். திரும்ப நம்மளோட சேஃப் ஜோன் மாறும்போது அது வந்து ரொம்பவே வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி நைட் சூட்ஸ் கோஆட் செட்ஸ்லேயே வந்து ஃபீடிங் டைப் இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். அட் த சேம் டைம் நான் இப்போ ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும்போதும் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத்தாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஆஃப்டர் பேபி பர்த்துக்கு அப்புறமே நான் ஃபீடிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக நான் எதிர்பார்த்த மாதிரி 2 மாடல்ஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இப்போ நான் வியர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாடல் ஒன்று அண்ட் இன்னொன்று வந்து இதோடய இன்னும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் டைப் வந்து ரயான் டைப் கொடுத்துருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு காட்டன் டைப்பில் பனியன் மெட்டீரியல். ஆல்ரெடி நான் வந்து நைட் சூட்ஸ்லாம் அதே மெட்டீரியல் தான் போட்டிருக்கேன். ஸோ அது நல்லாவே ப்ரீத்தபிளாகவும் இருக்கும் அண்ட் ஸ்வெட் ஆனாலும் நல்லாவே அப்சர்வ் பண்ணும், நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாத் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான கிளாத் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வாங்கி நான் அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதிலே வந்து இன்னும் 2 ஆர்டர் பண்ணி 4 கிளாத்தஸாக இப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். எதுக்காக எனக்கு வந்து நைட்டி சேஃப் ஜோனாக இல்லைன்னு நான் சொன்னேன்னா, நைட்டி போட்டுட்டு டக்குன்னு என்னால் வெளியே போக முடியாது. அட் த சேம் டைம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்னாலும் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணுன்னாலும் அது என்னால் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி கோஆட் செட்ஸ் இந்த மாதிரி நைட் சூட்ஸ்லாம் வந்து அது எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்தே வந்து நைட் சூட் கோஆட் செட்ஸ்லாம் வந்து நான் ரொம்பவே விருப்பப்பட ஆரம்பித்தேன். இந்த நைட் சூட் பேண்ட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து நாட் போடுறதுக்கு கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைட்லையுமே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபுல் ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்டொமக் கிட்ட ஃப்ரில் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே வந்து லூஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க செல்ஃபோன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஸ்லீவுமே வந்து ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் கோட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. பை.